நல்ல ஹெல்த்தியான முறையில் ஒரு ப்ரொக்கோலி செமி கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு, சீரகம், சோம்பு இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 10 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வர நல்லா வதக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள், தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வர நல்லா வதக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் கேஷ்யூ நட், கொஞ்சம் தேங்காய், அரை டீஸ்பூன் கசகசா, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை இந்த கிரேவியோட கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சுகரும் அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் ப்ரொக்கோலியை ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு நம்ம ப்ரொக்கோலியை ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணால் தான் அதில் உள்ள கிருமி, புழு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிரும். அப்புறம் ஒரு சல்லடை வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்த ப்ரொக்கோலியை இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கிரேவியும் ப்ரொக்கோலியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம். சுவையான ப்ரொக்கோலி செமி கிரேவி ரெடி. பாய்.